நம்ம ஆல்ரெடி டாஸ்க் மாடலுக்கு ஸ்டூடெண்ட் மாடலை வந்து ஃபாரின் கீயா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கான மைக்ரேட்டும் வந்து ரன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாரின் கீ மாடல் வந்து லிங்க்ல இருக்கும்போது கிரெட் ஆப்ரேஷன் பண்ணோம்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த டாஸ்க் மாடலுக்கு ஆல்ரெடி நம்ம வியூ வந்து எழுதியிருந்தோம். ஏபிஐ வியூ மூலயமாவும் எழுதியிருந்தோம் சீரியலைசரை பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஃபங்க்ஷன் பேஸ்டாவும் வந்து எழுதியிருந்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம சீரியலைசர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம ஏபிஐ வியூ வச்சு எழுதினாலும் சரி, இல்ல நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல பார்த்த மாதிரி மாடல் வியூ செட்டு இல்ல ஜென்ரிக்ஸை வச்சு எழுதினாலும் இல்ல ஃபங்க்ஷன் பேஸ்ட் எழுதும் போது சீரியலைசர் யூஸ் பண்ணாலும் எல்லா பக்கமும் ஃபாரின் கீ வந்து சீரியலைசர் மூலியமா ஒர்க் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால லாஜிக்ஸ் வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. நம்ம டைரக்டா போய் டேட்டாவை போஸ்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கான ஏபிஐ வந்து ஸ்டூடெண்ட் ஆப்புக்குள்ள இருக்கிற இந்த டாஸ்க்குங்கிற இந்த ஏபிஐ வந்து நம்ம கால் பண்ணணும். இப்போ போஸ்ட்மேன் எடுத்துக்கிறேன். போஸ்ட்மேன் எடுத்துட்டு இந்த ஏபிஐ வந்து எடுத்துக்குவோம். மெத்தட் வந்து போஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். பாடி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி டாஸ்க் மாடல்ல நம்ம ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாடல்ல இருந்த இந்த ப்ரீவியஸ் ஃபீல்ட்ஸான டாஸ்க் நேமுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் தான் நம்ம வேல்யூ வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவா ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான வேல்யூவும் இப்போ நம்ம ஒரு புது டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணும்போது தர மாதிரி இருக்கும். பட் இதுக்கான வேல்யூ வந்து இந்த டாஸ்க் நேமும் டிஸ்கிரிப்ஷனும் தர மாதிரி ரேண்டமா ஏதோ ஒரு வேல்யூவை கொடுக்க முடியாது. அந்த ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ்ங்கிற ஃபீல்டுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்னா அந்த ஃபீல்டுல நம்ம ஃபாரின் கீயோ ஒரு மாடலை வந்து செட் பண்ணி இருக்கிறதுனால அந்த மாடல்ல இருக்கிற டேட்டாவோட ஐடியை தான் வந்து நம்ம ஒரு வேல்யூவை வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஒர்க் பெஞ்ச் வந்து எடுத்துக்குவோம். ஸ்டூடெண்ட் மாடல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மாடல்ல ஒரு 4 டேட்டா வந்து இருக்கு. ஐடிஸ்ன்னு பார்க்கும்போது 1, 3, 4, 5 இந்த 4 ஐடி மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அப்போ ஒரு புது டாஸ்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் மாடல்ல அவைலபிளா இருக்கிற ஐடிஸ்க்காக தான் வந்து அந்த டாஸ்க்கை கிரியேட் பண்ண முடியும். அதாவது எந்த ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு டாஸ்க்கை கிரியேட் பண்ண போறோமோ அந்த ஸ்டூடெண்டோட ஐடியை வந்து நம்ம ரெஃபரன்ஸா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த டாஸ்க் மாடல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிற இந்த ஃபீல்டுல. இப்போ பேக் எண்ட்ல இருந்து நம்ம கொடுக்கும்போது மேனுவலா ஸ்டூடெண்டோட ஐடியை நம்ம இந்த இடத்துல தர மாதிரி இருக்கும். இதே நீங்க ஃப்ரண்ட் ஹேண்டோட கனெக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா மாடல்ல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்களோ இதெல்லாம் ஸ்கிரீன்ல டிராப் டவுன் ஆப்ஷனா வந்து கொடுத்துருவாங்க. எந்த ஸ்டூடெண்ட் நேம் மேல அவங்க கிளிக் பண்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடி வந்து பேக் எண்ட்ல இருந்து என்ன ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த ஐடியை வந்து திரும்ப ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஐடியை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம டாஸ்க்கை வந்து சேவ் பண்ணிக்குவோம். அப்ப இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா ஃபாரின் கீ ஃபீல்டுக்கு எந்த மாடலை ஃபாரின் கீயை வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த மாடலுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டாவோட ஐடியை தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூவா கொடுக்க முடியும். அந்த மாடல்ல இல்லாத ஐடி நம்பரை நம்மளால கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா எரர் தான் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு புது டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டால பார்க்கும்போது ஐடி 1, 3, 4, 5 வந்து இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஐடி 3க்காக ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணுவோம். போஸ்ட்மேன் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இந்த கீயை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ரெஃபரன்ஸ் அதுக்கப்புறம் கோலனுக்கு அப்புறம் இப்போ ஐடி நம்பர் வந்து 3 அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். அப்புறம் கமா வந்து கொடுத்துடணும். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஐடியை வந்து இந்த டாஸ்க்கு ரெஃபரன்ஸா வந்து கொடுத்துட்டோம். இப்போ பேக் எண்ட்ல சர்வரை வந்து ரன் பண்ணிக்குவோம். என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அப்புறம் சர்வரை ரன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து போஸ்ட்மேன்ல இருந்து அந்த டேட்டாவை போஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்றேன். நியூ டாஸ்க் ஆடட் அப்படின்னு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ டேட்டா பேஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். டாஸ்க் மாடலை வந்து எடுத்துக்கிறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டாஸ்க் நேம் வந்து கிரியேட் நியூ பிபிடி, டிஸ்கிரிப்ஷன் யூஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் ஐடியில பார்த்தோம்னா 3 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்டோட ஐடி வந்து என்ன கொடுத்துருந்தோம் 3 அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம். இந்த ஐடி ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் மாடல்ல அவைலபிளா இருக்கிறதுனால அந்த டேட்டா வந்து டாஸ்க் மாடல்ல சேவ் ஆகிருக்கு. இப்போ போஸ்ட்மேன் எடுத்துக்கிறேன். இல்லாத ஒரு ஐடி வந்து கொடுக்கலாம். ஸோ அங்க வந்து 1, 3, 4, 5 இதுதான் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல 7 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ்னு போட்டு இன்வேலிட் பிரைமரி கீ 7 அப்படின்னு வந்து காமிச்சிருக்கு அண்ட் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிட்டு டாஸ்க் மாடல்ல ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். இங்கே எந்த டேட்டாவும் கிரியேட் ஆகல.
இப்ப இந்த மாதிரி ஃபாரின் கீ வச்சிருக்கும் போது ஐடிஸ் அப்படிங்கிறது அந்த பேரண்ட் மாடல் என்னவோ அதுல சேவ் ஆயிருக்கிற டேட்டாவோட ஏதாவது ஒரு ஐடியா வந்து இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னா இத 4 அப்படின்னு மாத்திக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி 4க்காக டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து கிரியேட் ஆகும். இந்த இடத்துல கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இங்க யூஸ் பைத்தான் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். இப்போ ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்றேன். இப்போ ஸ்டூடெண்ட் மாடல் இருக்கிற ஐடியை நம்ம ரெஃபரன்ஸா கொடுத்ததுனால அந்த டேட்டா சேவ் ஆயிருக்கும். டாஸ்க் மாடலை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து நமக்கு இங்க விசிபிளா இருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி 4க்காக இன்னொரு டேட்டா வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து வேல்யூ கொடுத்துக்குவோம் டிஸ்கிரிப்ஷனுக்கு. இந்த ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணிடுறேன். இப்போ டேட்டா பேஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஐடி 3க்காக ஒரு டாஸ்க் மட்டும் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி 4க்காக 2 டாஸ்க் வந்து இருக்கு. இப்போ நம்ம டேட்டாவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை கெட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கெட்டால் வந்து பண்ணலாம். ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்றேன். ஸ்டார்டிங்ல நம்ம கொடுத்திருந்த டாஸ்க்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ரெஃபரன்ஸா இல்லை. ஏன்னா இந்த 2 டாஸ்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதாவது இந்த ஃபாரின் கீயை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண டாஸ்க் 3க்குமே வந்து ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸுக்கான ஐடி வந்து இருக்கு. இப்போ கெட் ஆல் பண்ணாலும் சரி, கெட் பை ஐடி பண்ணாலும் சரி, அந்த டேட்டாக்குள்ள அந்த ஐடி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஆனா இந்த மாதிரி அந்த டேட்டாக்குள்ள ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ்ல ஐடி தெரியறதுக்கு பதிலா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா தெரியற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை சீரியலைசரை வச்சு நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ கெட் ஆல் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ்க்கான ஐடி நம்பர் தெரியறதுக்கு பதிலாக அந்த ஐடிக்கான டேட்டா தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல 3 இங்க 4 அப்படின்னு தெரியறதுக்கு பதிலாக அந்த ஐடிக்கான கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க சீரியலைசர் வந்து எடுத்துக்கணும். இப்போ சீரியலைசர் எடுத்துட்டு இந்த டாஸ்க் சீரியலைசர் வந்து எழுதிடணும். இந்த டாஸ்க் சீரியலைசருக்குள்ள என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்க் மாடலுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ்ங்கிற பேர்ல ஸ்டூடெண்ட் மாடலை வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபீல்ட் எடுத்து இங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரியலைசரை கஸ்டமைஸ் வந்து பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இன்னொரு புது சீரியலைசர் வந்து எழுதிக்குவோம். இதே டாஸ்க் மாடலுக்காக டாஸ்க் அண்டர் ஸ்கோர் டேட்டா அண்டர் ஸ்கோர் சீரியலைசர் அப்படின்னு ஒரு புது சீரியலைசரை வந்து எழுதிக்கிறேன். இந்த சீரியலைசரை வந்து நம்ம கெட்டுக்காக யூஸ் பண்ணிடலாம். இந்த மேல இருக்கிற இந்த சீரியலைசர் வந்து போஸ்ட் அண்ட் பேட்ச்க்காக இருக்கட்டும். இப்போ இந்த 2வது எழுதியிருக்கிற இந்த சீரியலைசருக்குள்ள என்ன பண்ணிட்டோம்னா டாஸ்க் மாடல்ல ஸ்டூடெண்ட் மாடலை எந்த ஃபீல்டு மூலியமா நம்ம ஃபாரின் கீ வச்சு கனெக்ட் பண்ணோமோ அந்த ஃபீல்டு எடுத்துக்கிறோம். அந்த ஃபீல்டை எடுத்துட்டு ஈக்குவல் டு வந்து கொடுக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த பேரண்ட் மாடலுக்கு நம்ம எழுதியிருக்க சீரியலைசர் எடுத்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மாடலுக்கு இங்க சீரியலைசர் எதுவும் இல்லை. ஸோ மேல ஸ்டூடெண்ட் மாடலுக்காக ஒரு சீரியலைசர் வந்து எழுதிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் சீரியலைசர் பிராக்கெட்ல மாடல் சீரியலைசர் கிளாஸ் மெட்டா மாடல் ஸ்டூடெண்ட்ங்கிற மாடலுக்காக நம்ம எழுதணும். ஸோ மாடல் இங்க இம்போர்ட்ல இல்லை. மாடல் நேமை மேனுவலா மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக ஸ்டார் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இங்க ஸ்டூடெண்ட்ங்கிற மாடல் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோர் ஆல் டபுள் அண்டர் ஸ்கோர். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சீரியலைசரை எடுத்து இந்த ஃபீல்டு ஈக்குவல் டுக்கு அப்புறம் நம்ம அதை கால் பண்ணியிருக்கணும். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சீரியலைசர் எடுத்து நம்ம கெட் மெத்தடுக்காக யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுல ஐடி நம்பரை காட்டுறதுக்கு பதிலாக அந்த ஐடிக்கான டேட்டாவை எடுத்துட்டு வந்துடும். இப்போ இந்த சீரியலைசர் எடுத்துட்டு நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். வியூஸ் வந்துடுறேன். வியூஸ்ல சீரியலைசரை ஸ்டார் கொடுத்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ டாஸ்க் வியூவோட கெட் எடுத்துக்கிறோம். கெட் எடுத்துட்டு இங்க டாஸ்க் சீரியலைசருக்கு பதிலாக டாஸ்க் டேட்டா சீரியலைசரை கெட் ஆல் கெட் பை ஐடி ரெண்டுக்குமே வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டு இந்த கெட் ஆல் ரிக்வெஸ்ட்டை திரும்ப ரைஸ் பண்ணலாம். இப்போ சென்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ மேல இருந்து பார்ப்போம்.
ஸ்டூடெண்ட் ஐடி இல்லாத அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா அது நல் அப்படின்னு அதுக்கான வேல்யூ இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட் ஐடி ரெஃபரன்ஸா இருந்த அந்த டேட்டாக்குள்ள பார்க்கும்போது அந்த ஐடிக்கு பதிலா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஐடி 5ல டாஸ்க் ஐடி 6 டாஸ்க் ஐடி 7 இது 3க்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியை ரெஃபரன்ஸா கொடுத்துருந்தோம். அந்த 3 டேட்டாக்குள்ளேயுமே கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்கான டேட்டா ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்ல ரிக்குவயர்மெண்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு டாஸ்க்கை கெட் பண்ணாலும் அந்த டாஸ்க்குள்ளேயும் ரெஃபரன்ஸ் ஆகிக்கிற ஸ்டூடெண்டோட ஐடி ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஏன்னா கெட் பை ஐடிக்கும் நம்ம சீரியலைசரை சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்க இப்ப இந்த டாஸ்க் ஐடி 7 கொடுக்குறேன். இப்ப இந்த ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ ஐடி 7க்கான டாஸ்க் மட்டும் வந்திருக்கு. அதுக்குள்ளேயும் ஸ்டூடெண்ட் ஐடிக்கான அந்த டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடிக்காக நம்ம அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை ரீப்ளேஸ் பண்றோம். இதுவே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக என்னென்ன டாஸ்க் எல்லாம் ஆட் ஆயிருக்கோ அதெல்லாமே நமக்கு தெரியணும். அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை கால் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான டாஸ்க் எல்லாமே வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். அப்ப நம்ம இந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் ஏபிஐ எடுத்துக்கணும். அதுக்குள்ள எழுதி இருக்க அந்த சீரியலைசரை நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இங்க பார்க்கும்போது நம்ம சீரியலைசரை பேஸ் பண்ணி எழுதல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி தான் கரெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேனுவல் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ இதை மேனுவல் மெத்தட்ல இருந்து சீரியலைசர் மெத்தடுக்கு மாத்திக்கிறேன். ஸோ அப்பதான் நம்ம இந்த சீரியலைசரை வச்சு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவை கெட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான டாஸ்க் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து கெட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம். இங்க ஸ்டூடெண்ட் சீரியலைசர் பிராக்கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மினி ஈக்குவல் டு ட்ரூ வெளியே டாட் டேட்டா ரெஸ்பான்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிற வேரியபிளை சென்ட் பண்ணி இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் டீடைல் அப்படிங்கிற இந்த ஏபிஐ நம்ம கால் பண்ணலாம். இன்னொரு ரிக்வஸ்ட் பேனல்ல இந்த ஏபிஐ கால் பண்றேன். ஸோ இப்போவும் நமக்கு அந்த எல்லா ஸ்டூடெண்ட் டேட்டாவையும் எடுத்துட்டு வருது. அண்ட் இந்த சீரியலைசரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கும் போது ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை மட்டும்தான் எடுத்துட்டு வரும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக என்னென்ன டாஸ்க் ஆட் ஆயிருக்கோ அந்த டேட்டாவை நமக்கு எடுத்துட்டு வராது. அதை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இன்னொரு செப்பரேட்டான சீரியலைசர் எழுதணும். அந்த செப்பரேட்டான சீரியலைசர் என்ன பண்றேன்னா இந்த டாஸ்க் சீரியலைசர் அப்படிங்கிறதுக்கு நான் கீழே எழுதிக்கிறேன். இந்த சீரியலைசர் என்ன மாதிரி காட்ட போறோம்னா ஸ்டூடெண்ட் டேட்டா பிளஸ் அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமான டாஸ்க் டேட்டா ரெண்டுமே சேர்ந்து வரப்போகுது. அப்ப ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் சீரியலைசர் அப்படின்னு இந்த சீரியலைசருக்கு நம்ம நேம் வச்சிட்டோம். இப்ப இந்த சீரியலைசர் நேம் எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்ப போஸ்ட்மேன்ல இருந்து நம்ம கெட் ஆல் பண்ணாலும் சேம் ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா மட்டும்தான் வரும். அந்த ஸ்டூடெண்ட் கூட லிங்க்ல இருக்கிற டாஸ்க் டேட்டா எல்லாம் வந்திருக்காது. இப்ப அதை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு கஸ்டமைசேஷன் மாடல்ல பண்ணணும். இப்ப மாடல் எடுத்துக்கிறேன். மாடல்ல இந்த ஃபாரின் கீ ஃபீல்டு செட் பண்ணி இருக்கிற இடத்துல இன்னொரு ஆப்ஷன் பேராமீட்டர் இந்த இடத்துல நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா ரிலேட்டட் நேம். இப்ப ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பேரண்ட் மாடலோட டேட்டா இந்த சைல்டு மாடலுக்குள்ள வரணும் அப்படிங்கும் போது சைல்டு மாடலுக்குள்ள அந்த ஃபாரின் கீ வச்சிருக்கிற ஃபீல்டு எடுத்து ஜஸ்ட் பேரண்ட் மாடலோட சீரியலைசரை நம்ம கால் பண்ணோம்னா போதும் அந்த டேட்டா ரீப்ளேஸ் ஆயிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப ஒவ்வொரு பேரண்ட் மாடலுக்கான டேட்டாக்கு அதுக்கு லிங்க்ல இருக்கிற சைல்டு மாடல் டேட்டா எல்லாமே சேர்ந்து அந்த பேரண்ட் மாடலுக்குள்ள வரணும்னா அதுக்கு இந்த ரிலேட்டட் நேம் அப்படிங்கிறது தேவைப்படும். இங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொட்டேஷன் எடுத்துக்கோம். இதுல ஆல் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அப்படின்னு நம்ம ஒரு நேம் வச்சுக்கணும். அண்ட் இங்க இந்த நேமை வச்சுட்டு டெர்மினலை ஓபன் பண்ணிட்டு சர்வர் ஆஃப் பண்ணி மைக்ரேட்டும் ரன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஃபீல்டுல எப்ப சேஞ்ச் பண்ணாலும் நம்ம மைக்ரேட் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மைக்ரேஷன் ரன் பண்ணும்போது இங்க ஒரு எரர் காட்டுது. அது என்னன்னா இந்த ரிலேட்டட் நேம் வச்சதுக்கு அப்புறம் நான் கமா கொடுக்கல. ஸோ இங்க ஒரு கமா கொடுத்துட்டு மேக் மைக்ரேஷன் ரன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மைக்ரேட் ரன் பண்ணிக்கலாம். மைக்ரேட்டும் ரன் ஆயிருச்சு. இப்ப சர்வரை ரன் பண்ணிக்குவோம்.
அண்ட் டெர்மினலை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்க ரிலேட்டட் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ்ல ஆட் பண்ணிட்டோம். இந்த ரிலேட்டட் நேமை வச்சுதான் ஸ்டூடெண்ட் கூட லிங்க்ல இருக்கிற எல்லா டாஸ்கையும் அந்தந்த ஸ்டூடெண்ட் குள்ள எடுத்து காட்ட முடியும். இப்போ இந்த ஆல் டாஸ்க் அப்படிங்கறத எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ரெண்டாவதா கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஸ்டூடெண்ட் டாஸ்க் சீரியலைசர் வந்து எடுத்துக்கணும். இதுக்குள்ள அந்த ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதுக்கு இந்த டாஸ்க் சீரியலைசரை வந்து எடுத்திருக்கணும். அண்ட் இதை நம்ம கால் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு டாஸ்க்குள்ள அதுக்கான ஸ்டூடெண்ட் டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு சைல்டுக்குள்ள அதோட பேரண்ட் டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் கூட தான் லிங்க்ல இருக்கும். அதனால ஜஸ்ட் இந்த சீரியலைசரை கால் பண்ணி விட்டா போதும். அதுவே இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு டாஸ்க் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி வந்து எப்பவுமே மெனி தான். இப்போ மெனி அப்படிங்கும்போது பேரண்ட் மாடலுக்குள்ள சைல்டு மாடலுக்கான டேட்டாவை வந்து நம்ம காட்ட போறோம் அப்படின்னா அந்த சைல்டு மாடலோட சீரியலைசருக்குள்ள மெனி ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கறத வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மேன் எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டூடெண்ட்டை வந்து கெட்டால் வந்து பண்றேன். ஸ்டூடெண்ட் ஐடி 1க்காக நம்ம எந்த டாஸ்க்குமே வந்து போஸ்ட் பண்ணல, அதனால ஆல் டாஸ்க் வந்து எம்டி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஐடி 3க்காக ஒரு டாஸ்க் மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த ஒரு டாஸ்க்குக்கான டேட்டாவை எடுத்துட்டு வந்திருக்கு. இதே ஐடி 4க்காக 2 டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள 2 டாஸ்க்குக்கான டேட்டாவும் வந்து இருக்கு. அண்ட் ஐடி 5க்காகவும் நம்ம டாஸ்க் எதுவும் போஸ்ட் பண்ணல, ஸோ அதுக்கான ஆல் டாஸ்க் வேல்யூ வந்து எம்டி லிஸ்டா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சீரியலைசர் வச்சு இந்த லிங்க்டு மாடல்ல பேரண்ட்டுக்கான டேட்டாவை சைல்டுக்குள்ள ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும் அந்த ரெஃபரன்ஸ் ஐடிக்கு பதிலா. அண்ட் ஒரு பேரண்ட் மாடலுக்காக எத்தனை சைல்டு டேட்டா வந்து இருக்கோ எல்லாத்தையும் பேரண்ட் டேட்டாக்குள்ளேயும் நம்ம ஃபீட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கான்செப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா வந்து இருக்கும், பட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கும்போது இந்த டாபிக்கை ஒரு டைமுக்கு 2-3 டைம் வந்து பாருங்க. அடுத்து இப்போ என்ன பார்க்கலாம்னா, இது வரைக்கும் சீரியலைசரை வச்சுதான் இந்த ஃபாரின் கீ மாடலுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை மேனுவல் மெத்தட்ல வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா அது எப்படி பண்றது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ மேனுவல் மெத்தட் அப்படிங்கும்போது டைரக்டா மாடலை வந்து எடுத்து இந்த ஃபீல்டுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, டாஸ்கோட போஸ்ட்குள்ள நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சீரியலைசர் மெத்தடை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன்னா, நியூ அண்டர்ஸ்கோர் டாஸ்க் ஈக்குவல் டு டாஸ்க் மாடல் பிராக்கெட்ல இப்போ நம்ம 3 ஃபீல்டு வந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ரெஃபரன்ஸ். இங்க நம்ம மாடல்ல வந்து டைரக்டா டேட்டாவை இந்த சேவ் பண்றதுனால, சீரியலைசர் யூஸ் பண்ணாம சேவ் பண்றதுனால வெறும் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது, டேட்டா பேஸ்ல ஷோ ஆயிட்டு இருக்கிற மாதிரி அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறத சேர்த்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு இங்க அதுக்கான வேல்யூவை நம்ம போஸ்ட்ல இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம்னா ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து செட் பண்ணியிருந்தோம். இங்க டேட்டா வந்து போஸ்ட்மேன்ல இருந்து தரும்போது இல்ல ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரும்போது அந்த அண்டர்ஸ்கோர் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்ட் இங்க நம்ம ரிக்வஸ்ட் டேட்டால இருந்து தேவையான டேட்டா வந்து எடுத்துக்கலாம். ரிக்வஸ்ட் டேட்டா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எந்த மாதிரி வருதோ கீ நேம் நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டாஸ்க் நேமும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க ஆமா டாஸ்க் அண்டர்ஸ்கோர் நேம் equal to request dot data அதில் வர task underscore name, அடுத்து description request dot data square bracketsல description. ஃபைனலா அந்த வேரியபிள் எடுத்து டாட் சேவ் வந்து கால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் பிராக்கெட்ல டாஸ்க் கிரியேட்டட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கலாம். இங்கே மெத்தட் வந்து போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். அண்ட் இங்கே என்ன பண்ணலாம்னா ரெஃபரன்ஸ் ஐடி 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி 5 வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பேக் எண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். டாஸ்க் கிரியேட்டடுங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இப்போ கெட்டால் வந்து பண்ணலாம்.
ஸோ டாஸ்க் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி 5 அந்த 5க்கான டேட்டாவை ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிச்சு. அண்ட் நம்ம டாஸ்க் நேம் வந்து கிரியேட் பேக்எண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் இங்க நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. போஸ்ட் மெத்தட் பண்ணும்போது மட்டும் இந்த சின்ன சேஞ்ச் வந்து நமக்கு வரும். பேட்ச் பண்ணும்போது நம்ம எப்படியும் ஐடிஸை வந்து ஓவர் ரைட் பண்ண போறது இல்லை. அப்படியே ஐடியை ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த பேட்ச் மெத்தட் வந்து மேனுவலா பண்ணும்போது ஃபில்டர் பண்ணிட்டு டாட் அப்டேட் வந்து கொடுப்போம். அதுக்குள்ளேயும் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து கொடுத்துருக்கணும் அந்த ஃபீல்டுக்காக. ஃபாரின் கீ ஃபீல்டுக்கு என்ன நேம் வைக்கிறோமோ மேனுவல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கூட டேட்டா பேஸ்ல வர மாதிரி அந்த அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு டைம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா 2-3 டைம் ப்ளே பேக் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.